ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனரலோட 33 34வது எபிசோட்ஸ்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எல்லாரும் பிரச்சனையும் தீர்த்ததுக்கு அப்புறமா ஹீயா கிட்ட நீயும் ஏமாத்திட்டு தானே அப்படின்னு ராஜா கேட்டுட்டு இருந்தாரு. அத்தோட தான் எபிசோட் முடிஞ்சது. ஆனா ஹீயாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கம் ஷாவ்ஜூ இன்னொரு பக்கம் ஜூஷாவ்னு பேச ஆரம்பிக்க அங்க மத்த தளபதிகள்லாம் இருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீயாக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜா பாக்குறாரு, ஒரு பொண்ணுக்காக எல்லாரும் சேர்ந்து இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க, அப்பவே இந்த பொண்ணு நாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹீயாவை முழு மனசோட நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் காலில் விழுந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் போயிட்டு இப்ப ஹீயாவோட அண்ணா ரூஃபையோட வீட்டுக்கு சீல் வச்சிடுறாங்க. இதுக்கும் மேல இந்த வீடு துரோகம் பண்ணவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏற்கனவே நம்ம பிரைம் மினிஸ்டரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதால அவரோட சொத்து ஓட்டு மொத்தத்தையும் இவங்க கவர் பண்றாங்க. பிங்கி அங்க வந்துடுறா. எங்க அப்பாவோடது விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க நிக்கிற காவலர்கள் அவளை மதிக்க கூட இல்லாம தள்ளி விட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேகமா ஜூஷா வந்துடுறான். இங்க வா, நீ என் கூட, நான் உன்னை கூட்டு போறேன், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, இல்ல இவங்களெல்லாம் துரத்தி விடு, எங்க அப்பாவை கெட்டவர்னு சொல்றாங்க, இவங்களெல்லாம் இங்க இருந்து அனுப்பு அப்படின்னு பிங்கி கத்த ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, உங்க அப்பா இங்க இல்ல, அதனால எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாவே இல்ல, இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், வா பாத்துக்கலான்னு ஜூஷா அவளை போய் சொல்லி அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். வேலைக்கார பொண்ணு ரூமை ரெடி பண்ணிட்டேன், பிங்கி நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, அப்பாவை கூட்டு வந்துருவல்ல அப்படின்னு பிங்கி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உள்ள போறா. அப்போ வேலைக்கார பொண்ணு கேட்டுட்டு இருக்கா, எதுக்காக இந்த பொண்ணுக்காக நீங்க ராஜா கிட்ட ப்ளீஸ் சார் அவளை விட்டுருங்கன்னு கெஞ்சினீங்க அப்படின்னு கேட்க, ஜூஷாவ் யோசிச்சு பாக்குறான், இவன் தான் ராஜாட்ட கேட்டிருக்கான், அவன் தப்பு பண்ணல, அதனால அவளை விட்டுருங்க அப்படின்னு. ஜூஷாவ் அதை யோசிச்சு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன்னா எங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ண ஆளே இல்லாம தான் இறந்து போனாங்க, என்னதான் நடந்திருந்தாலும் இவளுக்கு அதுல எந்த பங்கும் இல்லங்கிறது உண்மைதானே, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஷாவ் சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ஹீயாக்கு என்னதான் பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாலும் அம்மா கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அது அவளுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. ஏஞ்சா அழ ஆரம்பிச்சுட்றா. எனக்கு இப்ப அம்மாவே இல்லல்ல அப்படின்னு ஷாவ்ஜூ கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்க. சரி பரவாயில்ல, உங்க அம்மா எங்க போனாலும் அவங்க நினைப்பெல்லாம் இத்தனை வருஷமா எப்படி நீ இல்லன்னு தெரிஞ்சு உன் கூடவே இருந்ததோ அதே மாதிரிதான் இப்ப அவங்க எங்க போனாலும் உன் கூடயே இருப்பாங்க அப்படின்னு ஷாவ்ஜூ சமாதானப்படுத்துறான். ஹீயாவை வெளியே கூட்டு வரான். அங்க பார்த்தா நம்ம ஹீயாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல 4 பேரு, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஹீயா அங்க போயிட்டு என்னடா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ஷாவ்ஜூ சொல்றான், இவங்களும் சீக்ரெட் பெட்டாலியன்ல சேர்ந்துட்டாங்க, சோ இவங்க நான் எங்க இருக்கேனோ இனிமே அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்ல ஹீயா ஹாப்பி ஆயிடுறா. பரவாயில்லையே அப்படின்னு அங்க ஹன்னு வரான். பையன் சொல்லி போய் சொல்லி நல்லா எங்களை ஏமாத்திட்ட, உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டோம், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு ஹீயாவை கிண்டல் பண்ணும்போது ராஜா உத்தரவு வருது ஷாவ்ஜூவோட ஃபேமிலிக்காக. இதுவரைய ஷாவ்ஜூவோட அப்பா பண்ணது எல்லாமே கரெக்ட், அவர் துரோகத்தால இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டதால அவர் இறந்து போன பட்டத்தை பேரெல்லாம் நாங்க அவருக்கே திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. அதை எடுத்து நேரா நம்ம ஷாவ்ஜூட்டையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கும் மேலையாவது நேர்மையான அந்த உயிர்கள் 30,000 பேர் இறந்து போனாங்க, அவங்க ஆத்மாலாம் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட ஷாவ்ஜூ ரொம்ப இமோஷனல் ஆயிடுறான். ஷாவ்ஜூவோட அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்பா அம்மா முன்னாடி போய் நின்னுட்டு அந்த நினைவு பலகை முன்னாடி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீயாக்கே ரொம்ப இமோஷனலா இருக்கு. ஷாவ்ஜூவோட கையை பிடிச்சுக்கிறா. ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுச்சுல்ல அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்க ரூஃபை வாழ்க்கையே வெறுத்து போய் ஜெயில இருந்துட்டு இருக்க. அங்க ஹீயாவும் ஷாவ்ஜூவும் வராங்க. எதுக்காக இங்க என்ன பாக்குறதுக்கு வந்த, என் பேரை திருடிட்டு வெக்கமே இல்லாம என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு ரூஃபை கத்த ஆரம்பிக்க ஷாவ்ஜூ பாக்குறான். உனக்கு வெக்கமா இல்ல, அவ பண்ண எல்லாத்தையுமே நீ உன் பேர்ல எடுத்துக்கிட்ட, அதுக்காக அவளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒரு வேளை அவளை அங்க போயிருக்காட்டி நீ தளபதி ஆயிருப்பியா, இவ்வளவு பெரிய வீரனா இருந்திருப்பியா, கண்டிப்பா அந்த பேர் உனக்கு கிடைச்சிருக்குமா, அதை என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா, இனிமே நீ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லு, கொஞ்ச நாளாவது வீரங்கிற ஒரு பேர் கூட நீ வாழ்ந்ததுக்கு காரணம் போலி அடையாளத்துல நீ வாழ்ந்ததுதான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீயாவை ஷாவ்ஜூ அங்க இருந்து கூட்டு வரான். ஷாவ்ஜூ வெளியே வந்து ஹீயாவோட கையை பிடிச்சிட்டு, போதும்ல நீ பார்த்து பேசிட்டல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அதான் எனக்கு பதிலா நீயே எல்லாத்தையும் பேசிட்டியே அப்படின்னு ஹீயா கேக்குறா. இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜூஷா வரான். இவங்க கையை பிடிச்சிருக்கத தூரமா இருந்தே பாத்துடுறான். அவனுக்கு மனசே விட்டு போற மாதிரி ஆகுது. ஆனா அவனையும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஒருத்தரை பாக்குறதுக்கு வந்தோம் அப்படின்னு ஹீயா சொல்றா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நான் மாஸ்டரை பார்க்க போறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு ஜூஷா உள்ள வரான். மாஸ்டரை பாக்குறான். ஜூஷாவை பார்த்துட்டு, என்னதான் இருந்தாலும் உன்னை முழுசா தானே நான் கைட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துதானே உன்னை வளர்த்தேன், ஏன் இப்படி எனக்கே துரோகம் பண்ண அப்படின்னு மாஸ்டர் கேட்க ஆரம்பிக்க, மாஸ்டர் நீங்க சொல்லி கொடுத்ததை நீங்களே மறந்துட்டீங்க, என்ன ஆனாலும் நாடை காப்பாத்தணும்னு சொன்னீங்க, ஆனா நீங்க போற போக்க பார்த்தா நாடு கொஞ்ச நாள் விஷயத்துல இருக்காம போயிரும் போல, என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல, அதான் நான் பாதை மாற வேண்டி வந்துருச்சுன்னு ஜூஷாவ் சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் பாக்குறாரு. சரி ஓகே, இதுவரையே என்னென்னவோ நடந்துருச்சு, அதுக்கும் மேல நீ இருந்து சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா தப்பான பாதையில போயிட்டேங்கிறது உண்மைதான், இதுக்கும் மேல நான் திரும்ப வர முடியாது, ஆனா என் பொண்ணு உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா, அதனால அவளை நல்லா பாத்துக்கோன்னு சொல்ல, பிங்கி என்ன லவ் பண்ணா, ஆனா ஒரு தடவை கூட நான் அவளை லவ்
பண்ணதே இல்ல அப்படின்னு சூஷாவ் சொல்லிடுறான். மாஸ்டர் அப்படியே பயங்கர கோவத்துல இவன் எடுத்து கழுத்தையே நெரிச்சிருப்பார் போல அந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஆனா நடுவுல ஜெயில் கம்பி தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. நல்லா தலையில இடிச்சிட்டு பொத்துன்னு அங்கேயே விழுந்துடுறாரு. அப்படியே அங்கேயே இறந்தும் போயிடுறாரு அந்த அதிர்ச்சியில. சூஷாவ் பாத்துட்டு இருக்கான். இதுக்கும் மேலையாவது உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க சூஷாவ் கையில அந்த ஹியாவோட பெயிண்டிங்க வச்சு பாத்துட்டு இருக்கும்போது பிங்கி அங்க வந்துடுறா. எங்க அப்பாவை நீதான் மாட்டி விட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, பொய் தானே அப்படின்னு கேட்க, இல்ல அதான் உண்மை அப்படின்னு சூஷாவ் சொல்லிடுறான். எங்க அப்பா உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்தாருல அப்படின்னு அடிக்கிறதுக்கு வர வேலைக்கார பொண்ணு பிங்கியோட கையை பிடிச்சிடுறா. இதுக்கு மேல நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட நான் ஏதாவது பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு. சூஷாவ் வேகமா எந்திரிச்சு, இங்க பாரு உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கலாம், ஆனா நாட்டுக்கு ஒரு பெரிய துரோகி, ஒன்னு இதுல இருந்து காப்பாத்துறதுக்கே நான் கெஞ்ச வேண்டியதா இருந்தது, இதுக்கும் மேலையாவது அமைதியாருன்னு சொல்ல கீழே இருக்கிற ஹியாவோட பெயிண்டிங்க பார்த்துட்டு நீ என்ன லவ்வே பண்ணல, என்னை ஏமாத்திருக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். இவளை பத்திரமா திரும்ப கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணை நம்ம சூஷாவை அனுப்பி வைக்கிறான். சூஷாவ் அமைதியா ஹியாவோட பெயிண்டிங்கே பார்த்துட்டு இருக்கான். ஏதோ அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாவே இருக்கு. மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஹியா ஷாவ்ஜு ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. நீயும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க, கெட்டவங்களை வழிக்கு கொண்டு வரதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம சூஷாவை பார்த்து ஷாவ்ஜு சொல்ல, நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை தான் பண்ண, இது ஒரு பிரச்சனை கிடையாது, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இங்க பார்த்தா முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்திருக்கு. ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. ஊட்டாவில இருந்து ஒரு ஆள் வந்திருக்கான்ல, அவனை பத்தி ஊட்டாவோட ராஜாக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இவன் உங்க நாட்டுக்கும் துரோகம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கேஸ பத்தி ரொம்ப சொன்னதுக்கு தேங்க்ஸ், நான் விசாரிச்சுக்கிறேன், அந்த ஆள் அனுப்புங்கன்னு ஊட்டாவ் ராஜாட்ட இருந்து பதில் வந்திருக்கு. நீங்க கிளம்பலாம் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட பார்த்து ராஜா சொல்ல, நான் என் நாட்டுக்கு போயிட்டு வரேன், நாம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க ஹியாவும் ஷாவ்ஜுவும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஒருவேளை அமைதி வந்துருச்சுன்னா, இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல சண்டையே வராது அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், போரே இருக்காதுன்னு சொல்ல நம்ம ரிட்டையர்ட் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு ஷாவ்ஜு சிரிக்கிறான். இங்க லீசுவும் டாட்டாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ லீசு டாட்டாட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ மட்டும் தான் அந்த என்கேஜ்மெண்ட் பத்திரத்தை வாங்கிட்டு போவியா, நம்ம குடும்பத்தோடது என்கிட்ட இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு லீசு கேக்குறான். உடனே வந்து டாட்டா பார்த்து இப்பயாவது கேட்டு ஏன் சிரிக்க ஆரம்பிக்கிறா. லீசு கையில ஒரு ஹேர்பின் வச்சுட்டு, இந்த ஹேர்பினோட அடையாளம் எப்பயும் வாழ்க்கை முழுக்க ஒன்னா இருக்குது, இது அந்த ஸ்பெஷல் மூலிகையால பண்ணது, இதை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில வச்சு விடுறான். இந்த ஜோடி ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க கல்யாணம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. இந்த இன்விடேஷன் நேரா ஷாவ்ஜுக்கும் போகுது. ஷாவ்ஜு பாக்குறான், நம்ம ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஹியாட்ட கேட்டுட்டு இருக்கான். என்னது அதுக்குள்ளயா அப்படின்னு ஹியா கேட்டு லேசா வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. ஆமா நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படின்னு ஷாவ்ஜு சொல்லிட்டு இருக்கான். ஹியா ஷாவ்ஜு ரெண்டு பேருமே அந்த குரு ஒருத்தர் இருந்தார்ல, மாஸ்டர், பெரிய மாஸ்டர், அங்க போறாங்க. அவரு ஷாவ்ஜுவை பார்த்துட்டு, ஏண்டா இந்த வந்து ஒரு பொண்ணுங்கிறத நீ எப்ப கண்டுபிடிச்ச, ஒரு பொண்ணா இருந்துட்டு எங்க கிளாஸ்ல நீ இருந்துட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு மாஸ்டர் விளையாட்டுத்தனமா திட்டிட்டு ஒழுங்கா அங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹியா சிரிக்க ஆரம்பிக்கிறா, எவ்வளவு கோவப்படுறாரு பாரு அப்படின்னு. ஹியாவும் ஷாவ்ஜுவும் மறுபடியும் அடுத்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் எக்ஸாம் எழுதணும், நீ கூட லாஸ்ட்டுக்கு முன்னாடி மார்க் வாங்கினல அப்படின்னு ஷாவ்ஜு கிண்டல் பண்றான். இன்னுமா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க, வந்து தொலை அப்படின்னு ஹியா சிரிச்சுட்டு வெளியே போறா. அங்க பெரிய மார்க்கெட்டே இருக்கு, லைட் மார்க்கெட். எந்த லைட் வாங்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போது இந்த ஹன்னன் ஒரு தளபதி இருப்பார்ல, அவரும் அவரோட ஒய்ஃபும் அங்க இருக்காங்க. இதான் அவங்க ஒய்ஃபா, ஒரு வழியா இன்னைக்காவது பாத்துட்டேன்னு ஹியா பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஷாவ்ஜு ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு விளக்கு ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். அந்த விளக்க வாங்கிட்டு ஹியாட்ட காட்டுறான். அதுல ஷாவ்ஜுவும் ஹியாவும் போருக்கெல்லாம் போனாங்கல்ல, அந்த காட்சியெல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஓரமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷாவ்ஜு ஹியாவையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். ஹியா உடனே கொஞ்சம் வெக்கமா இருக்கு, இங்க போலாமா அப்படின்னு சிரிச்சுட்டே அவனை கூப்பிடுறா. ஷாவ்ஜு அவளுக்கு ஒரு மரத்துல இருந்து பூவை பறிச்சு கொடுக்குறான். உன் வாழ்க்கையில இனிமே எதுலாம் நீ கிடைக்கலன்னு நினைச்சியோ எல்லாமே கிடைக்கும், எல்லாமே உனக்காக, அதை நான் செய்வேன் அப்படின்னு ஷாவ்ஜு சொல்லிட்டு இருக்கான். எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த ரெண்டு பேரும் அங்கே நின்று கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா அவரை சூஷாவ் இதை பாத்துடுறான். நேரா வீட்டுக்கு போயிட்டு அந்த கேண்டிய கையில எடுத்துடுறான். நம்ம ஹியா செஞ்சு கொடுத்தத. இது பாரு உடைஞ்சு போயிடுச்சு, கையில எடுத்ததுமே எப்படி உடையலாம், நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள குழப்பம் இருந்துட்டே இருக்கு. சூஷா அடுத்து நேரா ஒரு முக்கியமான விஷயமா ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிடுறான். சில முக்கியமான விஷயங்களை நான் அவங்க கிட்ட சொல்லணும். ரெண்டு தளபதிங்க இருக்காங்கல்ல, அதாவது ஹியா ஷாவ்ஜு ரெண்டு பேருமே தளபதி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடியா இருக்கவே முடியாதுன்னு சொல்ல ராஜா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ரெண்டு தளபதிங்க கையில எல்லா பவரும் இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அப்படின்னு சூஷாவ் அடுத்து ராஜா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறான். இங்க ஹியாவும் ஷாவ்ஜுவும் ஓட்டு மேல ஏறி உட்காந்துட்டு இது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க ஷாவ்ஜு சொல்றான், இருக்கிறதுலே பெஸ்டா எம்ப்ராய்டரி போடுறவங்கள கூட்டு வந்திருக்கேன், நாளைக்கு உனக்கு அளவெடுக்கிறதுக்கு வருவாங்க, நம்ம கல்யாண ட்ரெஸ் தைக்கணும்ல அப்படின்னு சொல்ல நானும் எப்படா கல்யாணம் ஆகும்னு எனக்கும் தோணுது அப்படின்னு ஹியா சொல்றா. அடுத்த நாள் ஆளுங்க வராங்க. ஹியாக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸுக்கு அளவு எடுத்துட்டு இருக்காங்க. ஷாவ்ஜு அங்க வந்து அவளையே பாத்துட்டு இருக்கான். உனக்கு அளவு எடுக்கலையா அப்படின்னு ஹியா கேட்க, எனக்கு நீதான் உன் கையால அளவு
எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே மத்த எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. ஹீயா பாக்குறா, அளவெடுக்கலாம் ட்ரை பண்றா. நீ உன் கையிலேயே அளந்துரு அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிட்டு இடுப்பு கிட்ட ஹீயா அழுக்கிறதுக்கு போக அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்துட்டு ராஜா கூப்பிட்டிருக்காரு ஷாவ்ஜூவை, கிளம்பணும் அப்படின்னு அப்பவே தகவல் வருது. ஷாவ்ஜூ நேரா கிளம்பி ராஜா கிட்ட போறான். ஊட்டாவோட ராஜா இறந்து போயிட்டாராம், அதனால அவரோட பையன் ராஜாவாயிருக்கான். ஆனா பையன் ரொம்ப சின்ன பையங்கிறதால அவனோட அங்கிள் வந்துட்டு அந்த நாட்டை கைப்பற்றதுக்கு ரெடியா இருக்காரு. அதனால அவரு நிறைய கோல்மால் வேலையை பாக்குறாரு. நம்ம நாட்டை அட்டாக் எப்ப வேணா பண்ணலாங்கிறதால தளபதி ரெடியா இருக்கணும்னு சொல்ல நாட்டை பாதுகாக்க வேண்டிய விஷயம், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிடுறான். அது ரொம்ப கரெக்ட் தான், நீ கிளம்பணும் தான். இப்பன்னு பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் என் மனசுல படுதுன்னு ராஜா சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சூஷாவும் வந்துடுறான். ராஜா என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. சூஷா உடனே பர்சனல் விஷயத்துக்காக வந்திருக்கேன்னு காலில் விழுந்து, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அந்த பொண்ணு ஹீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்ஜூ ஷாக் ஆயிடுறான். டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ராஜா பாக்குறாரு, வெயிட் பண்ணுப்பா, நீ அந்த பொண்ணை லவ் பண்றன்னு எனக்கு தெரியும், ஆனா சூஷா கேக்குறதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. நீயும் ஒரு தளபதி, அவளும் ஒரு தளபதி, ரெண்டு பேர் கையிலயும் பெரிய படை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பமா இருந்தீங்கன்னா எப்ப வேணா நீங்க எனக்கு எதிராவே திரும்பலாம் இல்லையா? அது இப்ப நீ பண்ண மாட்ட, நீ நல்லவன் தான், ஆனா எப்பயுமே யாரும் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால ரெண்டு தளபதிங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஹீயாவும் ஷாவ்ஜூவும் வேணும்னா எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தங்க தளபதி பதவியில இருந்து கீழே இறங்கி ரிட்டையர்ட் ஆனா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு ராஜா சொல்லிடுறாரு. ஷாவ்ஜூ அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். சூஷாவை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன கேவலமான வேலை பார்த்திருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். சூஷா உடனே, என்னடா பண்ண போற? உங்க அப்பா உங்ககிட்ட நம்பி கொடுத்த இந்த படைய வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக போறியா, இல்ல ஹீயாவோட வாழ்க்கையில அவரோட எய்ம்க்கு குறுக்க நிக்க போறியா? ஹீயாவோட ஆசையெல்லாம் என்னால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும்னு சூஷா சொல்லிட்டு இருக்க. ஷாவ்ஜூ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீயா பாக்குறா, இவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச ராஜா ஏன் என்ன கூப்பிடல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம ஷாவ்ஜூ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி புடிச்சிட்டு அங்க நின்னுட்டு இருக்கான். சூஷா வீட்டுல இருக்கும் போது வேலைக்கார பொண்ணு வரா. நீங்க எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்க, நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்ல, இதுதான் நடக்கணும், ஏன்னா பனியும் நெருப்பும் பக்கத்துல இருக்க கூடாது, பாத்துக்கலாம் அப்படின்னு சூஷா சொல்லிட்டு இருக்கான். இங்க ஷாவ்ஜூ அவங்க அப்பாவோட அம்மாவோட நினைவு பலக முன்னாடி நின்னுட்டு, நம்மளோட படையை என்னால விட முடியாது, ஆனா ஹீயா கிட்டையும் போயிட்டு இது எல்லாத்தையும் விட்டுன்னு என்னால சொல்ல முடியாது, ஒருவேளை என்னாலையும் அவளாலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா அவளை நினைச்சிட்டே கடைசி வரை நான் சிங்கிளா இருந்துருவேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட தான் இந்த பாட்டு முடியுது. அடுத்து 35, 36வது எபிசோட்ல என்ன ஆக போகுது ஃபைனல் பார்ட்ல அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.